தமிழர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட நம்ம அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் இன்னைக்கு காலையில் அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் போட்ட பதிவு ஒன்றத்தை பார்த்த உடனே எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எப்படிலாம் பார்த்த ஒரு அண்ணன் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாடு பாடநூல் வாரிய கழக தலைவராக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த லயோலா மணிக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பதவியை புகழும் விதமாக எப்பயோ சோழன் மு களஞ்சியத்திற்கு லயோலா மணி சால்வை போர்த்தி அவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்த அந்த புகைப்படத்தை பகிர்ந்து நம்ம அண்ணன் சோழன் களஞ்சியம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. வாழ்த்துக்கள் தம்பி லயோலா மணி. சென்னை லயோலாவில் இளங்கலை பட்ட படிப்பு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பை முடித்து தற்பொழுது முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபட இருக்கும் உங்களின் கல்வி தகுதிக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் வாரிய தலைவர் பொறுப்பு மிகவும் பொருத்தமானது தம்பி. கல்வித்துறையில் உங்கள் அனுபவமும் சமூக அக்கறையும் தமிழக மக்களின் எதிர்காலத்தை வளமாக்க பெரிதும் உதவும் என்று நான் எண்ணுகிறேன் தம்பி. இந்த உயர்ந்த பொறுப்பில் நீங்கள் சிறந்த சாதனைகளை படைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. வெற்றி பயணம் தொடரட்டும். பேரன்புடன் சோழன் மு களஞ்சியம் அப்படின்னு இந்த பதிவை போட்டிருக்காரு. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் லயோலா மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் வாய்ப்பு கொடுக்கல. அதனால அவருக்கு எந்த தொகுதி கொடுக்காதனால அவரால் போட்டிட்டு எம்எல்ஏ ஆக முடியல. ஒரு சட்டமன்ற வேட்பாளரை கூட அவரால் மாற முடியல. சரி, சட்டமன்ற வேட்பாளராக மாற முடியல. அவர் பேசின பேச்செல்லாம் எடுத்து பாருங்களேன். லயோலா மணி பேசியிருக்கிற பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே நாம் தமிழ் கட்சிக்கு நேர்மையான ஒரு விமர்சனம் வைக்கலாம், ஒரு கட்சி மீது விமர்சனம் வைக்கலாம். ஆனால் விமர்சனம்னா என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக வாய்க்கு வந்த மாதிரி அடித்து விடுறது அவர் ஒரு பேச்சாளராக தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டாடப்பட்டிருக்காரு. அப்படியாப்பட்ட லயோலா மணி பேசிய பேச்சுக்கெல்லாம் பாருங்க. சாட்டையில் நீங்கள் ஓட்டை அப்படின்னு பேசுகிறாரு. பிஜேபி பி டீம்னு சொன்னதுக்கு சாட்டை ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. சீமான் சாமான்னு பேசுறாரு. சாமான்லாம் இப்ப துருப்பிடிச்சு போச்சு அப்படிலாம் சொல்லி சாமான்லாம் முடிச்சு போச்சுப்பா. அது பலசாயி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? எப்படிலாம் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான இவ்வளோ கேவலமாக பேசியும் இதை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாருமே லயோலா மணி மேலே அவ்வளோ வெறுப்புணர்ச்சியில் இருக்கும் பொழுது அதை தூண்டும் விதமாக இவர் முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிற இந்த பதிவை பார்த்த உடனே எனக்கு அப்படிதாங்க தெரிஞ்சது. 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோதான் இவர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலக போறாருன்னு அவர் பதிவை போட்டு இப்படிலாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் வெளிப்படையாக போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு இப்படிலாம் பதிவை போட்டு நாம் தமிழருடைய பெயரை கெடுக்கிறீங்க? இதே சோழன் மு களஞ்சியம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. நம்மளுடைய கட்சியிலிருந்து முத்துப்பாண்டின்ற ஒரு அண்ணன் கட்சியிலிருந்து வெளியே போனது உடனே அவர் கூட சேர்ந்து அவருடைய நண்பராக பயணித்த சோழன் மு களஞ்சியமும் வெளியே போயிட்டாருன்னு ஒரு அவதூறான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ற விதமா அவர் கருத்து ஒன்று போட்டிருந்தாரு. உறவுகளுக்கு வணக்கம். தம்பி முத்துப்பாண்டியின் முடிவை அவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவே பார்க்கிறேன். அவர் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்நிலையில் நானும் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக கற்பனை செய்து கொண்டு பலர் என் மீது சேறு பூசுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. நீயும் கட்சியை விட்டு போ என்பது போல அறமற்ற வார்த்தைகளை கொண்டு என்னை விமர்சிப்பது 16 ஆண்டுகால கட்சிக்கு அழகல்ல. ஏனென்றால் நான் இன்னும் கொள்கை உறுதியோடு கட்சியில் பயணிக்கின்றேன். உண்மையை அறியாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பரப்புவதை விடுத்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல பாடுபடுங்கள். என்னையும் மாற்றி யோசிக்க வைத்து விடாதீர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இதை கடைசி அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னையும் மாற்றி யோசிக்க வைத்து விடாதீர்கள் அப்படின்னா இவர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி போறதை பத்தி யோசிக்கிறாரா? அதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பதிவு போட்டு 2 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு லயோலா மணிக்கு வாழ்த்து சொல்லிக்கிறத பார்க்கும் பொழுது அப்படிதாங்க தெரியுது. சீக்கிரமாகவே சோழன் களஞ்சியம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். சோழன் மு களஞ்சியம் சிறந்த கள போராளி, சிறந்த நாம் தமிழ் கட்சியோடைய பேச்சாளராக திகழ்ந்த இயக்குனர் அண்ணன் சோழன் களஞ்சியம் இப்படி பண்ணுவார்னு நான் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இப்படி பண்ணீங்க?
லயோலா மணிக்கு கல்வி தகுதி இவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, இந்த படிப்பு மட்டும் தான் போதுமா? இதே தாங்க திமுக ஆட்சியில தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் வாரிய தலைவராக திண்டுக்கல் லியோனி நியமிக்கப்பட்ட போது நம்ம எல்லாம் சேர்ந்து எதிர்த்தோம். அவருக்கு தகுதி இல்லையா? திண்டுக்கல் லியோனி ஒரு பள்ளியில பேராசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் சிறந்த பேச்சாளரு, நல்லா பேசுவாரு. எதுகமோனியோட நக்கல் நையாண்டியோட கலாய்த்து பேசக்கூடியதுல வல்லவர். அப்படியேப்பட்ட திண்டுக்கல் லியோனி திமுக சார்புல பாடநூல் கழக வாரிய தலைவராக போட்டியிட்டதற்கே அவர் பல்வேறு முதுகலை பட்டப்படிப்புலாம் முடிச்சு, அப்படியாப்பட்ட திண்டுக்கல் லியோனியவே நீங்க இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளுன்னு நாம் தமிழ் கட்சியிலிருந்து விமர்சனம் வைத்த போது இந்த லயோலா மணிக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சோழன் மு களஞ்சியம் பார்த்துட்டாரு. இந்த முகநூல் பதிவை பார்த்துட்டு நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் அண்ணன் சோழன் களஞ்சியத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குங்க திட்டுறீங்க? அவர் திட்ட தேவையில்ல. அவர் தாராளமாக நம்ம கட்சியிலிருந்து வெளியே போனா போகட்டும், அது அவருடைய விருப்பம் தான். ஆனா இப்படி அவர் செய்வார்னு நான் கூட எதிர்பார்க்கல. சரி, போனவர் நேரடியாக போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேரலாம்ல, எதுக்கு இப்படிலாம் காக்கா பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போகணும்? லயோலா மணி இப்போ சோழன் களஞ்சியத்திற்கு சால்வையை பொருத்தி புத்தகம் பரிசா கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அது எப்பயோ சால்வையை பொருத்தி புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த புகைப்படத்தை இப்ப பகிர்ந்து அவர் லயோலா மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதுல நம்ம கேள்வி கேட்டா சோழன் களஞ்சியம் சொல்லுவாரு, என்ன நம்ம சீமானனை மட்டும் யோக்கியமா? அவர் மட்டும் திருமண நிகழ்ச்சிக்கு போய் மு.க. ஸ்டாலினை பார்க்கலாம், உதயநிதி பார்க்கலாம், அவங்ககிட்ட எல்லாம் பேசலாம், அவங்க பக்கத்துலலாம் உட்காந்து பேசிட்டு வரலாம். ஆனா நான் மட்டும் எப்பயோ எடுத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து அவருக்கு வாழ்த்து சொன்னா, லயோலா மணிக்கு வாழ்த்து சொன்னா உங்களுக்கு மட்டும் எரியுமே அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பண்ணா மட்டும் அரசியல் மாண்பு, நான் பண்ணா அது வேறையா அப்படின்னு கேட்பாரு. அரசியல் மாண்பு என்பது வேற, நீங்க லயோலா மணிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பது வேற. புரியுதானா? அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு திருமண விழாவுக்கு போறாரு, அங்க மாட்டு கட்சிக்காரங்க வராங்கன்னா நம்ம மூஞ்சி திருப்பிக்கிட்டு இப்படி நேரா போயிடணுமா? ஒரு மாண்பனை எப்படி இருக்கணும்? அவன் கட்சி கொள்கை தான் நம்ம எதிர்க்கிறத தவிர அந்த தனிப்பட்ட நபரை வெறுக்கல. அவருக்கு நமக்கு என்ன வரப்பு தகராறா, வாய்க்கால் தகராறா, என்ன தகராறு? இரண்டு கட்சியோட கோட்பாடுகளுக்குள்ள தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த கோட்பாடை மட்டும்தான் நம்ம எதிர்க்கிறோம். அந்த கோட்பாடு தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர அந்த தனிப்பட்ட நபரை நம்ம எதிர்க்கல. புரியுதா? அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். மாற்று கட்சிக்காரங்கன்னா ஒரு குடும்பத்திலேயே எல்லாருமே ஒரே கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்களா? சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு குடும்பத்திலே இவ்வளோ மாற்று கருத்துடைய நபர்கள் இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? இதுதான் அரசியல் தீண்டாமன்றது. இந்த அரசியல் தீண்டாமைய தவிர்த்து மாண்பு கடைபிடிக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான். அதனால அவருடைய அரசியல் மாண்பை குறை சொல்லி அதை காரணமா பயன்படுத்திக்கிட்டு, அண்ணா சோழன் களஞ்சியம் அவர்களே, நீங்க இது போல கேடுகட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்சுட்டு இதுக்கு நீங்க சப்ப கட்டு கட்டினீங்கன்னா அதுக்கு நம்ம உறவுகள் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க தாராளமாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியல, எனக்கு சிறந்த தலைவரா தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான் தெரியாரு, அதனால அவர் கூட போய் நான் பயணம் பண்ணி நான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையாற்ற விரும்புறேன் அப்படின்னா நீங்க தாராளமா போய் தமிழக வெற்றி கழகத்திலேயே சேர்ந்துடலாமே. புரியுதுங்களாண்ணா? நன்றி, வணக்கம்.